பூரிக்கு மாவு பிசையும் போது நல்லா சாஃப்டா பிசைஞ்சாலே பூரி நல்லா உப்பலா வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். சாதாரணமாகவே எல்லாரும் பூரி சுடும்போது நல்லா உப்பி வரும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அமுங்கிரும். எப்பவுமே புஷ்ஷுன்னு இருக்கிறதுக்காக பூரி மாவு பிசையும் போது 2 ஸ்பூன் அளவு ரவையை வந்துட்டு சேர்த்து பிசைஞ்சு பூரி போடும்போது அந்த பூரி வந்துட்டு நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும். பூரிக்கு மாவு தேய்க்கும் போதும் ரொம்ப மெல்லிதா இல்லாமல் இந்த அளவு கொஞ்சம் தடிமனாய் இருக்க வேண்டும். பூரி மாவு பிசைஞ்சு உடனே போட்டு எடுத்துடலாம், ஊற வைக்க வேண்டாம். ஊற வச்சோம் அப்படின்னா ஆயில் ரொம்ப குடிக்கும். பாருங்க, இது பிசைஞ்சு உடனே போட்டாச்சு. நல்லா பொசு பொசுன்னு வந்திருக்கு. அதே மாதிரி எண்ணெயும் குடிக்கல, பூரியும் நல்லா சாஃப்டா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா எங்க சேனலுக்கு மறக்காம